அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோவில் IndusInd பேங்க் உடைய லைஃப் டைம் ஃப்ரீ ரூபே பிளாட்டினம் கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். நான் உங்ககிட்ட சொல்ல போகிற இந்த IndusInd பேங்க் கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா, இதில் எந்த விதமான ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது, ஆனுவல் ஃபீஸ் கிடையாது. இது ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டு உங்களுடைய சிபில் ஸ்கோர், அதாவது கிரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணி அப்ரூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் கார்டோடைய என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னென்னா, இது ஒரு ரூபே வேரியண்ட் கார்டு. ஸோ அதனால் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் யூபிஐ பேமெண்ட்லாம் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா, இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே, அமேசான் பே, கிரெட் இது மாதிரியான ஆப்ஸ்லலாம் நீங்கள் லிங்க் பண்ணி அது மூலியமாக நீங்கள் யூபிஐ பேமெண்ட்டில் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் யூபிஐ பேமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் பெனிஃபிட் என்னென்னா, இந்த கார்டு மூலியமாக நீங்கள் ஒரு 100 rupees யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு கிடைச்ச அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரிவார்ட்ஸ் அதை நீங்கள் ரியல் கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மூணாவது பெனிஃபிட் என்னென்னா, இந்த கிரெடிட் கார்டில் எந்த விதமான ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது, ஆனுவல் ஃபீஸ் கிடையாது. இது ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ஃபோர்த் பெனிஃபிட் என்னன்னா, நீங்கள் இந்த கார்டு மூலியமாக ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணும்போது யூபிஐ மூலியமாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட்டு, சிவிவி அது எல்லாமே ஃபில் பண்ணி கூட கிரெடிட் கார்டு மூலியமாக கூட பேமெண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த கார்டு மூலியமாக மர்ச்சன்ட் அவுட்லெட், அதாவது என்னென்னா, நீங்கள் வெளியில் ஏதாச்சும் ஆஃப்லைன் ஸ்டோர்லாம் இருக்கு இல்லையா, அங்கே நீங்கள் ஷாப்பிங்லாம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய யூபிஐ QR கோட் இருக்கும். இல்லைனா நீங்கள் ஹோட்டல்லலாம் அந்த யூபிஐ QR கோடு பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் வெளியில் ஏதாச்சும் ஒரு கடையில் ஏதாச்சும் ஒரு பொருளாக வாங்கினதுக்கப்புறம் அதுக்கான பேமெண்ட்டை அந்த யூபிஐ QR கோடை ஸ்கேன் பண்ணி கூட அதுக்கான பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா, ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் தாராளமாக பே பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் பெனிஃபிட் என்னன்னா, இதில் உங்களுக்கு 1% ஃபியூவல் சர்சார்ஜ் வேவர் கிடச்சிரும். அதுக்கப்புறமாக இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவே அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய அப்ளிகேஷன் இன்ஸ்டன்ட் அப்ரூவல் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த கார்டோடைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பற்றி பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு சேலரிடு பர்சனாக இருக்கீங்கன்னா, இல்லைனா செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருக்கீங்கன்னா, 2 பேருமே இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய ஏஜ் வந்து 21+ இருக்கணும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய சிபில் ஸ்கோர் இருக்கு இல்லையா, கிரெடிட் ஸ்கோர், அது வந்து 720+ இருக்கணும். இந்த எல்லா கிரைட்டீரியாமே உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இது என்ன கார்டு, எப்படி இந்த IndusInd பேங்க் ரூபே பிளாட்டினம் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது எல்லாமே நம்ம இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த IndusInd பேங்க் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த பேஜில் வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்டோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி இந்த பேஜை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா IndusInd பேங்க்கில் என்னென்ன கிரெடிட் கார்ட்ஸ்லாம் இருக்குது அதை நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். இந்த கார்ட்ஸோடைய என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அதுவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட ஆல்ரெடி இந்த IndusInd பேங்க் உடைய ரூபே பிளாட்டினம் கிரெடிட் கார்டோடைய பெனிஃபிட்ஸ் பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன். வேணும்னா இந்த கார்டோடைய பெனிஃபிட்ஸ் பற்றி நீங்கள் இந்த இடத்துல படித்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கார்டில் என்னென்னா, எந்த விதமான ஜாயினிங் ஃபீ கிடையாது. இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டன்ட் அப்ரூவல் ஆகும். நீங்கள் உங்களுடைய ரிவார்ட்ஸை கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக இது வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ஸோ அதனால் இந்த கிரெடிட் கார்டோடைய பெனிஃபிட்ஸ் பற்றி நீங்கள் இந்த இடத்துல டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுடைய பேன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய ஆதார் கார்டோட எந்த மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த கரண்ட் ரெசிடென்ஸ் அட்ரஸோடைய பின்கோடை என்டர் பண்ணிக்கோங்க. பின்கோடை என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்டு உங்களுடைய பின்கோடுக்கு அவைலபிளாக இருக்குது இல்லையா, அது வந்து அந்த இடத்துல சொல்லிடும். அதுக்கப்புறமாக அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு இருக்குது, அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக ஐ எம் அ ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா கரண்ட்லி ரெசைடிங் இன் இந்தியா, ஐ எம் நாட் அ பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு 6 digit OTP சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய பேன் கார்டு பேஸ் பண்ணி உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், பேன் நம்பர் ஷோ ஆகும். தென் உங்களுடைய நேஷனாலிட்டி ஷோ ஆகும். அதுக்கப்புறமாக உங்களுடைய ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு பேஸ் பண்ணி டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்
எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஹவுஸ் பர்சனாக, ரிட்டையர்டு, சேலரிடு, செல்ஃப் எம்ப்ளாய்டு பிஸ்னஸ், செல்ஃப் எம்ப்ளாய்டு ப்ரொஃபஷனல், ஸ்டூடெண்ட் எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய நெட் மந்த்லி இன்கம் கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா நீங்கள் ஒரு மாதத்தில் எவ்வளோ சம்பாதிப்பீங்க அதை கேட்டிருக்காங்க. அதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக இண்டஸ்இண்ட் பேங்க்லேருந்து யாராச்சும் உங்களை அசிஸ்ட் பண்ணுறாங்களா, அதாவது என்னென்னா உங்களை ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எதுவுமே செலக்ட் பண்ண தேவையில்லை, நோவே இருக்கட்டும். அதுக்கப்புறமாக ஐ ஆத்தரைஸ் இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்னு இருக்கு இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ஆதார் நம்பர் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் கெட் ஓடிபி மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ஆதார் கார்டோட லிங்கான மொபைல் நம்பருக்கு ஒரு 6 டிஜிட் வெரிஃபிகேஷன் கோட் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதார் நம்பர் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபை ஆயிரும். இப்போது இந்த இடத்துல உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸை கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய ஆதாரில் எந்த அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அதே அட்ரஸ் தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ அதனால் உங்களுடைய ஆதாரில் இருக்கிற அட்ரஸே உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸாக யூஸ் பண்ணிக்கலாம்னா நீங்கள் எஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இப்போ நீங்கள் கரண்ட்டாக வேறு ஒரு அட்ரஸில் இருக்கீங்கன்னா, இல்லைனா நீங்கள் வேறு ஒரு கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுக்கலாம்னு இருக்கீங்கன்னா அந்த அட்ரஸை ஃபில் பண்ணுறதுக்கு நோ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் கரண்ட்டாக எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸோடைய டீட்டெயில்ஸை இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓனர்ஷிப் டைப் கேட்டிருக்காங்க. ஸோ இது உங்களுடைய ஓன்ட் ஹவுஸா, ரெண்டட் ஹவுஸா எதுவாக இருந்தாலுமே சரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக இப்போ இருக்கிற அட்ரஸோடைய அட்ரஸ் லைன் 1, லைன் 2, லைன் 3, பின்கோடு, சிட்டி, ஸ்டேட்டு இது எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் கரண்ட் அட்ரஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணாதீங்க. அந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் செல்ஃப் டிக்ளரேஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ஒர்க் ரிலேட்டட் சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியோடைய நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அந்த கம்பெனியோடைய ஆர்கனைசேஷன் டைப் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அது வந்து சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டா, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட், கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங், அதர்ஸ், பார்ட்னர்ஷிப் ஆர் ப்ராப்பரைட்டர்ஷிப், பிஎஸ்யூ, பப்ளிக் லிமிடெட், ப்ரைவேட் லிமிடெட் எதுவாக இருந்தாலுமே சரி அந்த கம்பெனியோடைய ஆர்கனைசேஷன் டைப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த இண்டஸ்ட்ரி டைப் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஏவியேஷன், ஸ்டார்ட் அப், அட்வர்டைசிங், மார்க்கெட்டிங், அக்ரிகல்ச்சர், ஆர்ம்டு ஃபோர்ஸ், ஆட்டோமொபைல், பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ், கால் சென்டர், பிபிஓ எதுவாக இருந்தாலுமே சரி நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த இண்டஸ்ட்ரி டைப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியோடைய ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்கு இல்லையா அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதோடைய ஒர்க் அட்ரஸ் லைன் 1, லைன் 2, லைன் 3, பின்கோடு இது எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அஃபிஷியல் ஒர்க் ரிலேட்டட் இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த இமெயில் ஐடியை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் உங்களுடைய வேறு ஒரு பர்சனல் இமெயில் ஐடியை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக டெசிக்னேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா நீங்கள் அந்த கம்பெனியில் என்ன போஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, என்னவா நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அதை கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஹெச்ஆர், டிஎல் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டெசிக்னேஷன் இருக்கும். அந்த டெசிக்னேஷனை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். அதுக்கப்புறமாக ப்ரிஃபர்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் பேங்க் உங்களை எப்படி வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அந்த கம்யூனிகேஷன் அட்ரஸை கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுடைய இந்த ஃபிசிக்கல் கார்டு இருக்கு இல்லையா அது வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸில் தான் டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ் அட்ரஸா, ரெசிடென்ஸ் அட்ரஸா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா நீங்கள் ரெசிடென்ஸ் அட்ரஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய இந்த கார்டு ஆஃபர்ஸ்லாம் ஷோ ஆகும். ஸோ அதனால் இதிலிருந்து உங்களுக்கு எந்த கார்டு வந்து வேணுமோ அது நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அந்த கார்டை வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கோடைய பிளாட்டினம் வீசா கார்டு இருக்குது. இதில் வந்து எந்த விதமான ஜாயினிங் ஃபீஸ், ஆனுவல் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இதில் உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் லிமிட் கிடச்சிருக்கு அதை நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமாக இண்டஸ்இண்ட் பேங்க்கோடைய பிளாட்டினம் ஆரா எஜ் வீசா கார்டு இருக்குது. அதுலேயுமே எந்த விதமான ஜாயினிங் ஃபீஸ், ஆனுவல் ஃபீஸ்லாம் கிடையாது. அதுக்கப்புறமாக அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கோடைய ரூபே பிளாட்டினம் கார்டு இருக்குது. ஸோ அதனால் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா நீங்கள் இந்த கார்டை வாங்கிக்கோங்க. ஏன்னா இதுலேயுமே எந்த விதமான ஜாயினிங் ஃபீஸ், ஆனுவல் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இதில் உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் லிமிட் கிடச்சிருக்கு அதை நீங்கள் அந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். இந்த கார்டு வந்து யூபிஐ பேமெண்ட்டுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இதில் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும், மூவி ஆஃபர்ஸ்லாம் கிடைக்கும், ஃபியூவல் சர்சார்ஜ் வேவர்லாம் கிடச்சிரும். ஸோ அதனால்
என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா நீங்கள் ரூபே பிளாட்டினம் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த கிரெடிட் கார்டை வாங்குறதுக்கு கெட் நவ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னும் சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எம்போசிங் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுடைய உடம்புல ஏதாச்சும் தழும்பு மோல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஏதாச்சும் இருக்குன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டில் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணலாம்னா லெஃப்ட் ஹேண்ட் அது மாதிரி என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் சிங்கிளா மேரிடா டிவோர்ஸ்டா எதுவாக இருந்தாலுமே சரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக மதர்ஸ் மேடன் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய மதரோடைய நேம் என்டர் பண்ணிக்கோங்க. ஸ்பவுஸ் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுடைய ஹஸ்பண்ட் இல்லைனா ஒய்ஃபோடைய நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஆட் ஆன் கார்டு வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வேணும்னா எஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த அப்ளிகேஷனை சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி வேணும்னா நீங்கள் இதை படிச்சுக்கலாம். அதுக்கப்புறமாக டொமெஸ்டிக் அண்டு இன்டர்நேஷ்னல் யூசேஜோடைய நிறைய ஆப்ஷன்ஸை நீங்கள் எனேபிள் மற்றும் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் டொமெஸ்டிக்கோடைய பிஓஎஸ், ஏடிஎம், காமர்ஸ், கான்டாக்ட்லெஸ், ஆல் அது எல்லாமே நீங்கள் எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக இன்டர்நேஷ்னலுடைய பிஓஎஸ், ஏடிஎம், காமர்ஸ், கான்டாக்ட்லெஸ், ஆல் அதுவுமே நீங்கள் எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக உங்களுடைய மொபைல் நம்பர் அந்த இடத்துல இஷ்யூ ஆகும். இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே ஐ அக்செப்ட் தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணதுக்கப்புறம் கெட் ஓடிபி மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு 6 டிஜிட் வெரிஃபிகேஷன் கோட் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் ஓடிபி மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நீங்கள் வீடியோ கேவைசி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் வீடியோ கேவைசி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பர் பென்னை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஒரிஜினல் பேன் கார்டு, ஆதார் கார்டு இது ரெண்டுமே கையிலேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய இன்டர்நெட் கனெக்டிவிட்டி நல்லா இருக்கணும். அதுக்கப்புறமாக உங்களுடைய கேமரா ஆக்சஸ், மைக்ரோஃபோன் ஆக்சஸ், லொக்கேஷன் ஆக்சஸ் இது எல்லாமே நீங்கள் எனேபிள் பண்ணுற மாதிரி வரும். இப்போது வீடியோ கால் கேவைசி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் ஃபார் வீடியோ கேவைசி அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்க உங்களுக்காக ஒரு ஏஜெண்ட்டை செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் இவங்களுடைய ஏஜென்ட்டு கூட வீடியோ காலில் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி உங்ககிட்ட சில பேசிக்கான கேள்விலாம் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறமாக உங்களுடைய பேன் கார்டை ஷோ பண்ணுற மாதிரி வரும், உங்களுடைய ஆதார் கார்டை ஷோ பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறமாக ஒரு ஒயிட் பேப்பரில் நீங்கள் சைன் பண்ணி அவங்கக்கிட்ட காமிக்கிற மாதிரி வரும். அதுக்கப்புறமாக உங்களுடைய ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணுவாங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய வீடியோ கால் கேவைசி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். அதாவது என்னென்னா உங்களுடைய வீடியோ கேவைசி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறமாக உங்களுடைய இந்த ஃபிசிக்கல் கார்டு இருக்கு இல்லையா, இந்த கார்டு உங்களுடைய அட்ரஸில் வித்தின் 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளேயே டெலிவர் பண்ணிடுவாங்க. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் இந்த IndusInd Bank ரூபே பிளாட்டினம் கிரெடிட் கார்டுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய சிபில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மேபி இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு அப்ரூவ் ஆகலாம். நான் வந்து கேரண்டியாக சொல்ல முடியாது, மேபி வந்து அப்ரூவ் ஆகலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனுக்கு இல்லைங்க, நான் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கிரெடிட் பி ஆப் மூலியமாக பர்சனல் லோன் வேணும்னா அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். நிச்சயமாக பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.